அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விதிமீறலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விதிமீறல் அப்படிங்கிறது மனிதர்கள்ட்ட எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த விதிமீறல் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்குது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மனிதனுடைய மனம் ஒரு விஷயம் செய்யக்கூடாது என்று சொன்னால் மனம் அதை தான் முதலில் செய்ய தூண்டுகிறது. இப்போ ஒரு மனிதர் டிராஃபிக்கில் போய் நிற்கிறாரு, வண்டியை எடுத்துகிட்டு போய். அவர் எப்போதுமே அந்த சிக்னல் போடுறதுக்கு முன்னாடி கடந்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. யாருமே இல்லைன்னா அங்கே என்ன பண்ணுறாரு, விதியை மீறி அவர் போகிறாரு. ஆனால் அந்த 2 நிமிடங்களில் அவர் முன்னாடி போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் விதியை மீறவே என்ன செய்கிறது, மனம் துடிக்கிறது. அதற்கு காரணமும் சரியாக நாம் காமிப்போம். என்ன அவசரம் அப்படின்ற காரணத்தை காமிப்போம். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அவசரம் அவசரம் அவசரம், எல்லாமே அவசரம். அதனால தான் இந்த ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்கிறது உண்டு. இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டுலாம் இருக்குது இல்லையா, இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டை ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு மனுஷனும் ஃபாஸ்ட்டாகவே மேலே போயிடுறான். அப்போ விதிமீறல் இங்கே அதிகமாக இருக்குது. எதுலாம் விதிமீறல் இருக்குது, எல்லா இடத்துலையும் விதிமீறல் இருக்குது. விதிமீறல் இல்லாத இடமே இல்லை. ஹோட்டல் விதிமீறல், அரசு அலுவலகம் விதிமீறல், நீங்கள் அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் விதிமீறல். இது எல்லாரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். நெடுஞ்சாலைத்துறை, நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற பணியாளர்கள், இதை மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த லஞ்சன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த விதிமீறல்ங்கிற ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். லஞ்சங்கிறதே எதனால், அந்த விதிமீறல்னால் தானே லஞ்சன்ற ஒன்று உருவாயிருக்கு. அப்போ இந்த பசங்களும் அப்பா அம்மாவோட விதிமீறல், இந்த ஒரு குருவோட விதிமீறல், இந்த விதிமீறல், இந்த விதியை தாண்டி கடந்து அவங்க போகுவதே அவங்களுக்கு வழக்கமாக இருக்குது. மனிதன் மனம் ஒரு கட்டுக்குள் அகப்பட மாட்டேங்குது, அந்த கட்டுக்குள்ளே நிற்க மாட்டேங்குது. அதை தாண்டி போகிறதுக்கு தான் அது முற்படுது. ஆனால் இளம் வயதில் இந்த கட்டுடைத்தல் என்பது சரியாக இருக்கும் விதிமீறல். ஆனால் முதுமையில் அந்த விதிமீறல் என்பது தவறானது